வெள்ள பிள்ளைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், பெல்லா இன்னைக்கு என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் தூக்கிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி கொண்டு போயிட்டு வா அப்படின்னு அப்புறம் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு அவளை எப்போவுமே சின்ன குழந்தையாக இருக்கும்போது கொண்டு வந்து அந்த பெட்டி அதுக்குள்ளே வைக்கலான்னு பார்த்தா அவள் கிடைக்கவே மாட்டேங்கிறா பாருங்க கைக்கு. எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் போனால் தான் இந்த கூடை கொண்டு போவோம். அதனால் அதை பார்த்துட்டு எங்கேயோ நம்மளை தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வரவே மாட்டேன்னு சொல்லி இப்போ தேடி பிடிச்சி எப்படியோ பிடிச்சாச்சு. அவளை பிடிச்சி இப்போ பெட்டிக்குள்ளே வச்சுட்டு தம்பி எடுத்துகிட்டு போகிறான் பையன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயும் 2-3 டாக் பெட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் கொண்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னா, சரி கொண்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ கிளம்புறான். பாவம் எப்படி போயிட்டு வருவான்னு தெரியல. எங்களுக்கே ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைமாக வெளியே அனுப்பி விட்றான். சமத்தா போய் வந்துட்டா பரவாயில்ல, ஒரு மாதிரி என்ன பண்ணுறான்னு தெரில அப்படின்னு ஒரு இதுலேயே அனுப்பி விட்ருக்கோம். கொண்டு போகிறான் பாருங்கள். இப்போ தான் இனி காரில் கொண்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பாருங்கள். அங்கே போய் நல்லா தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தப்போ நான் பார்த்தேன். நல்லா நான் போகல, பையன் மட்டும்தான் போயிருந்தான். பாருங்கள், சமத்தா போய் உட்காந்துருக்கா. ஆனால் புது இடம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்கெல்லாம் கொஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. உட்காந்துருக்கா பாருங்கள், புது இடம். இனி அவங்களும் 3 பெட்ஸ் வச்சுருக்காங்க. ராணி, அழகி, பின்ட்டு அப்படின்னு 3 பெட்ஸ் வச்சுருக்காங்க. மொட்டை மாடியில் பார்த்திங்களா, அவங்க க்ளீனாக கூண்டு வச்சு அதில் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வெளியில் தான் இருப்பாங்க. இப்போ இவளுக்காக தான் அவங்கள உள்ளே வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவள் பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு பையன் தூக்கிட்டு வரேன்னு சொன்னோன்னே கூண்டுக்குள்ளே வச்சுட்டு உள்ளே வச்சுருக்காங்க. அவங்கள எப்படி பார்த்துட்ருக்குறாங்க பாருங்கள். நல்லா க்யூட்டாக அழகாக இருப்பாங்க. நானுமே போய் பார்த்துருக்கேன் அவங்கள. ரொம்ப நாள் முன்னாடி நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருப்பாங்க, க்யூட்டாக. ஒருத்தி பேர் அழகி, ஒருத்தி பேர் ராணி, ஒருத்தி பேர் பின்ட்டு. நல்லா க்யூட்டாக இருப்பாங்க பாருங்கள். பெல்லா அங்கே போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாங்க தெரியுங்களா? நைட் 1 மணிக்கு வந்தாங்க விளையாண்டுட்டு. பாருங்கள், வந்துட்டு வாசப்படியில் எப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்குறா பாருங்கள். கதவை நான் திறக்கிற வரைக்கும் வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே அப்படியே கதவு மேலே அப்படியே கால் போட்டு தொத்திக்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறா, எப்படா உள்ளே விடுவாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைமாக வெளியே கூப்பிட்டு போயிட்டு வரங்காட்டி அவளுக்கே ஒரு இது. அப்புறம் எப்படா வீட்டுக்குள்ளே விடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறா பாருங்கள். ஒரு வழியாக நான் கதவு திறந்துட்டு நைட்டு 1 மணி ஆச்சா, எனக்கும் தூக்கம் வந்துருச்சு. அப்புறம் சரின்னு கதவு திறந்தா அவ்வளோ ஒரு வேகமாக உள்ளே வந்துட்டா. நைட்டு 1 மணிக்கு கூட்டிகிட்டு வந்தான். இந்த மாதிரி தான் அவளை கூப்பிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். சரி, இதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் டைமாக வெளியில் கூப்பிட்டு போயிட்டு வந்தது அவளுக்கு ஒரு எக்ஸைட்டடாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக கதவை நான் திறக்கல. ஏன்னா திறக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் வெளியிலேயே நிற்கிறா பாருங்கள். அப்பா, ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.